சிவபுராணம் என்றால் என்ன தெரியுமா? அதை தினமும் படிப்பதால் வரும் பயன்கள் என்ன? இதை எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து. பிரியா விஜய் அக்கூ சென்டர் தெரப்பி அண்ட் ட்ரைனிங் சென்டர். இங்கே அக்குபஞ்சர், வர்மம், மோக்ஷா, கப்பிங், கூசா, ரிஃப்ளெக்ஸாலஜி, சுஜோக், இன்னும் நிறைய விதமான மருந்தில்லா மருத்துவ முறைகளிலும் அண்ட் தென் ஹீலிங்கான ரேக்கி ஹீலிங், லாமாஃபெரா ஹீலிங், குவானின் ஹீலிங், ஏஞ்சல் ஹீலிங், மெடிசன், புத்தா ரேக்கி, இன்னும் நிறைய விதமான ஹீலிங் மெத்தட்ஸ் இது எல்லாமே இங்கே வரவங்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் தெரப்பியாக பண்ணுறோம். ப்ளஸ் இது எல்லாமே நம்ம கத்தும் கொடுக்குறோம். ஸோ இது நேரடியாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்க ஆன்லைன் லைவ் கிளாஸாகவும் எடுத்துக்கலாம். இல்லை சில கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் செஷனாகவே இருக்குது. உங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக ஆக்சஸும் இருக்குன்றனால கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். அதே போல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ், சிவபுராணத்தின் பெருமைகள். தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீறு பூசி மாணிக்கவாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார். வந்தவர் மாணிக்கவாசகர் பெருமானிடம், தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒருமுறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்றார். மாணிக்கவாசகர் அமர்ந்து இருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார். எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராஜர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்து விட்டார். மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் கூத்தப்பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகைத்து போயினர். ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டிருந்தது. மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தணர்கள் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரை அழைத்து வந்தார்கள். ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய், ஆம், அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் தான் என நினைத்து உள்ளமுருகி கண்ணீர் சிரிந்தார். தீட்சிதர்கள் மாணிக்கவாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினர். மாணிக்கவாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராஜ பெருமானை காட்டி, இப்பாடல்கள் அனைத்தும் இவர்தான் பொருள் என்றார். அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது. அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் இரண்டுற கலந்துவிட்டார். ஆக ஆனி மகம் மாணிக்கவாசகரின் குரு பூசை நாளாகும். சிறப்பு 1. நமச்சிவாய என்னும் 5 எழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது. சிறப்பு 2. சிவபுராணத்தின் முதல் 6 வரிகள் வாழ்க என முடியும். சிறப்பு 3. அதை அடுத்த 5 வரிகள் வெல்க என முடியும். சிறப்பு 4. அடுத்த 8 வரிகள் போற்றி என முடியும். இவ்வாறு 6, 5, 8 என அமைந்திருப்பது திருவாசகத்தின் 658 பாடல்களை குறிக்கிறது. சிவபுராணத்தின் 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார். இது மாணிக்கவாசகர் 32வது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சுமமாக குறிக்கும். திருவாசகத்தின் 18வது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவருக்கும் உருக்குவதாக இருக்கும். ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார். அன்று இரவே அவரது அன்னை முக்தி அடைந்தார். காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறைகளை கூறினர். பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினம் படிக்க சொன்னார். அவர்கள் வரிசையாக 6 குழந்தைகள் பிறந்தன. இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும்.
புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்வர் சிவபுராணத்தின் உள்ளார் சிவனடி கீழ் ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மூலமும் உரையும். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நமச்சிவாய என்னும் 5 எழுத்து வாழ்க. நாத தத்துவத்தில் விளங்கும் உன் திருவடி வாழ்க. இதற்கான கருத்துகளோட இந்த பாடல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்ணிமைக்கும் பொழுதின் அளவு கூட என் நெஞ்சை விட்டு நீங்காதவனாகி உன் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. திருப்பெருந்துறையில் எழுந்தருளி என்னை, அதாவது மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட நாதனாகிய உன் மாணிக்க மணிகளின் மலரடி வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமமாகிய ஞான நூலின் பொருளாக இருந்து என்னை அணுகி அன்னிப்பான் அருள் புரிபவனாகிய உன் திருவடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் நீயே ஒருவனாகவும் நீயே பல உருவங்களாகவும் இருந்து எல்லா பொருள்களிலும் தங்கும் இறைவனான உன் திருவடி வாழ்க. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.